ராஜமௌலி சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு உதவி இயக்குனர் மாதிரி தான் உட்காந்துருப்பேன். நீங்கள் நடித்த படங்களில் சம்டைம்ஸ் ஆஸ் எ டைரக்டர், பிகாஸ் நீங்கள் டைரக்டராகவும் இருக்கீங்க இல்லையா, இப்போது நீங்கள் நடிக்கிறப்போ நீங்கள் டைரக்டர்ஸை பார்ப்பீங்களா? இவங்க இதை எப்படி பண்ணுறாங்க, அவங்க அதை அப்படி பண்ணுறாங்க, நிறைய கவனிப்பேன். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குநர்கள் இருந்தால் நான் அவங்க பக்கத்துலேயே இருந்து நானும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி பார்த்ததுன்னா நான் ரஞ்சித் கூட காலா பண்ணும்போது, காலா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு படைப்பு, ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை செஞ்ச ஒரு படம். அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ராங்க்லினோட ஏதோ 7 மணிக்கு ஃப்ராங்க்லின் வர சொல்லுவார், நான் 7 மணிக்கு ரெடி ஆகி போனால் அங்கே ஸ்டார்ட் கேமரான்னு வேறு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பார். 6:30 மணிக்கு எடுத்துகிட்டு இருப்பார். 35 நாள் தேதி வாங்கினாங்க, 28 நாளில் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்புங்கன்னு அனுப்பிச்ச ஒரு டைரக்டர் ஃப்ராங்க்லின். அப்புறம் தெலுங்கு படத்தில் பார்த்தா திருவிக்ரம் சார். திருவிக்ரமன் ப்ராடக்ட்லாம் போனோம்னா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் ஒன்றும் ஒவ்வொரு அதை ஆர்டிஸ்ட் கையில் விடுவார். பண்ணு என்ன கட் டைலாக் முடிஞ்சோடனே கட் சொல்ல மாட்டார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவார், ஏறதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர். ராஜமௌலி சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு உதவி இயக்குனர் மாதிரி தான் உட்காந்துருப்பேன். நீங்கள் போங்க கேரவன் போங்கம்மா, இல்லை சார் அங்கே போய் என்ன செய்ய, இது இங்கே உட்காந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.